அன்பே, அன்பின் நிறைவே, இனிய அருளாசிர். இன்று உனக்கான இந்த வாழ்க்கை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. ஒரு சாதாரண சராசரியான மனிதனின் வாழ்க்கை எப்படிப்பட்டது, எத்தகைய இன்ப துன்பங்கள் நிறைந்தது தெரியுமா? அதை பற்றி ஒரு விரிவாக்கம். காலையில் எழுந்ததிலிருந்து மாலை வீடு திரும்பும் வரை எத்தனை விதமான பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், சவால்கள் இத்தனையும் அனுபவித்து இரவு வீடு திரும்பினால் இங்கும் வேறு விதமான பிரச்சனைகள், நிம்மதியின்மை. இரவு கழிகிறது, விடியல் வருகிறது, அடுத்த நாளும் இதே கதைதான். திரும்ப திரும்ப பழைய குருடி கதவை திருடி இந்த கதைதான் நடக்கிறது. இதிலிருந்து விடுபடவே முடியாதா என்ற ஏக்கத்தில்தான் பக்தி, தெய்வீக வழிபாடு, தந்திரங்கள், மந்திரங்கள் எல்லாவற்றையும் நேரம், காலம், ஜாதகம் என தேடி திரிந்து அலைந்து அவஸ்தைப்படுகிறான். இதை பற்றி ஒரு சிறு விளக்கம் என்னவென்றால், தினசரி வம்பு வழக்கு செய்தும் திரும்பும் மகன், தினசரி வம்பு வழக்குகள் செய்து வீடு திரும்பும் ஒரு மகன். ஒரு போக்கிரி மகனை பெற்ற தாய் தினமும் புலம்புவாள், டேய் நீ கொஞ்சமாவது திருந்து, தினமும் இப்படி அடிதடி வம்பு வழக்கு வந்து நிற்கிறாயே, நீ திருந்தவே மாட்டையா, உன் வாழ்க்கையே வீணாக்கிட்டு வாழ்றையே, இது நல்லாவா இருக்கு? இந்த மிருக வாழ்க்கையை விட்டு விடு, நல்ல மனுஷனா வாழப்பாரு. அந்த தாய் புலம்புகிறாள். இந்த தாயின் நிலையில் அறிவு புலம்புகிறது. மகன் அதட்டுகிறான். மகன் என்பது மனம். என்னை என்ன செய்ய சொல்ற? நான் வேணும்னா வம்பு வழக்குக்கு போறேன், அதுவா தேடி வருது, நான் என்ன செய்யறது? இது மனதின் உளைச்சல். ஆனால் இதிலிருந்து விடுபட ஒரு நல்லவரை நாடி அவர் சொல் கேட்டு அவரை பார்த்து தன்னை மாற்றிக்கொள்ளாதவரை இவனை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் நல்லோர் நட்பு கிடைப்பது என்பது எப்படி? இந்த மகனாகிய மனம் மட்டும் நல்லோர் நட்பு கொண்டு நல்லோர் பழக்கங்களை கடைபிடித்து நற்காரியங்கள் நிகழ்த்தும் போது மட்டுமே இவன் தீய பழக்க வழக்கங்கள் மாறி நல்லவனாக மாற முடியும். இந்த நல்லோர் எப்படி கெட்டுவார்கள் தெரியுமா? அவர்களே சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், நல்ல குருமார்கள். இவர்களது நூல்களை படியுங்கள், வார்த்தைகளை கடைப்பிடியுங்கள். இன்னும் கூறப்போனால் அவர் வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள். இந்த பிராரப்தத்தின் சூடு தணியும், துன்பம் விலகும், இறுதியில் நீ அந்த ஞானி ஆவாய். ஏனென்றால் நல்லோர் பழக்க வழக்கங்களை கடைப்பிடிக்கும் தீய ஒரு மகன் நல்லவனாக மாறிவிடுகிறான். அவன் வாழ்க்கையே அற்புதமானதாக மாறுகிறது. அவன் மானம், குணம் எல்லாம் மாற்றத்துக்குள்ளாகிறது. இதுவரை தூற்றியவர்கள் அவனை போற்றுகிறார்கள். அத்தகைய தன்மை அவனுக்குள் எப்படி மலர்ந்தது? நல்லோரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் சொல் கேட்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருத்தலும் நன்றே என்று கூறப்பட்டிருக்கிறது. புரிந்து கொண்டாயா? எனது அன்பு கனிந்த அருளாசன்.